வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. காலையில நல்லா தூங்கிட்டு இருந்தனுங்க. அப்ப எங்க வீட்டுல டிவிய போட்டு பழைய வடத்தை போட்டு நல்லா சுத்தமா வச்சு கேட்டுட்டு இருந்தானுங்க. அப்ப அப்படியே கண்ணு மெதுவும் அப்படியே குறுக்கியே பார்த்தனுங்களா, அப்போ ஒரு சீன் வந்துச்சுங்க. காக்கியும் போட்ட ஒருத்தர் மப்ளரை போட்டு அப்படியே டேப்ப கையில தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வராருங்க. வந்தவரு அந்த துளசி மரத்து மேல அந்த டேபிள வச்சு அந்த டேப்பை வச்சுட்டு டொயின்னு அமுத்தினாருங்க. மிஸ்டர் சிதம்பரம், மிஸ்டர் சிதம்பரம், ஏன் வாக்க நான் காப்பாத்திட்டேன், உங்க வாக்க நீங்க எப்ப காப்பாத்த போறீங்க? என்னடா இதுன்னு பார்த்தா பணம் சம்சாரம், அது மின்சாரமாமா. அப்புறம் டப்புன்னு இருந்துச்சு பார்த்தா, அட தூக்கத்திலேயே எனக்கு ஒரு கனவா அப்படின்னு நினைச்சனுங்க. ஆனா இந்த கனவு எதுக்கு இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு புக்கா எடுத்து திருப்பி படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தனுங்க. ஒரு புக்குலயே அதுக்கான காரணம் கிடைக்கலைங்க. சரி கோகுல் கிட்ட கேட்போன்னு மொபைல் எடுத்தனுங்க. எடுத்து பார்த்தா GOOGLE கோகுல் அப்படின்னு அப்படி கேட்கலான்னு போகும்போது யூடியூப்ல ஒரு வீடியோ வருது. யாரான்னு பார்த்தா அதர்மம் மனோஜ்னு ஒருத்தர் பேசுறாருங்க. அப்புறம் இன்னும் நிறைய சேனல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதர்மம் மனோஜ் தர்மம் மீறிட்டாரு அப்படின்னு. அதர்மம் தர்மத்தை மீறிச்சா, என்னடா அது அப்படின்னு அதர்மத்துக்கிட்டே வந்தது. ஏன் அதர்மமே, நீ மீறிய தர்மம் என்ன அப்படின்னு கேட்கலான்னு கேட்டாங்க. அவரு சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்க இவங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்க இந்த மாதிரி பேசினா என்ன அப்படின்னு நானும் அந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டேன். அப்போன்னு பார்த்து இந்த ஸ்ரீதர்னு ஒருத்தர் அட அவருதான் ஸ்ரீதர் தான், ஒரிஜினல் தமிழன், உப்பு கண்ணா மூட்ட தமிழன், ஊற வச்ச தமிழன், அந்த தமிழன் தான். அவர் கேக்குறாரு, பெரியாரை நாங்க விமர்சிக்க கூடாதா? Doesn't we have any rights to criticize பெரியார் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு வெள்ளை சட்டை போட்ட தம்பி எந்திரிச்சு, நீ பேசப்படாதடா நிறுத்துடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ விமர்சனம் பண்ணா நாங்க ஏன் கேட்க போறோம், ஆனா நீ பேசுறது பூரா அவதூறு, அதுக்கு நாங்க இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவோம். அப்பவும் நம்ம அதர்மம் தர்மத்தை மீறாம என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவன் அந்த மாதிரி பேசிட்டு போறான், நீங்க இந்த மாதிரி அமைதியா உட்காருங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் அதோட நிறுத்தியிருந்தாருன்னா அதர்மம் தர்மத்தை மீறதுக்கு வேலை இல்லாம போயிருக்கும். தமிழ படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பெரியார் சொன்னாரு. உங்களுக்கு வேணா இதெல்லாம் கேட்டுட்டு மானம், ரோசா, வெக்கம், வெள்ளை பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். மானத்தமிழச்சி மார்பிள பால் குடிச்ச மானத்தமிழன். இந்த மானத்துக்கு என்ன நம்ம ரைமிங்கா போடுறது, ஈனான்னு போட்டு தப்பா வருதா? பரவாயில்லைங்களே, என்ன இது போடுவாங்க. அந்த தமிழச்சி வயிற்றுல பிறந்த அந்த தமிழச்சியோட இந்த தமிழச்சி ஏதோ ஒரு தமிழன். எனக்கு ரோசை வரும், கோபம் வரும், அது வரைக்கும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியா உட்கார்ந்து அதர்மம். ஏன்னா 4 நாளுக்கு முன்னாடிதான் இந்திய பாராளுமன்றத்துல இத பத்தி பேசி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த அம்மா அது ஒரு மானத்தமிழச்சின்னு இந்த மானத்தமிழர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மானத்தமிழச்சி பேசுனது என்ன? There is a Periyar in Tamil Nadu. He talks about the language of Tamil. If you study Tamil, you can't even beg. அப்படின்னு நம்ம சொன்னதும் நம்ம ஆளுங்களை எந்திரிச்சு சோ ராமசாமி சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் படிக்காதீங்க, இப்படி சொன்னவரு ஒரு புலவர், அவரு இத சொன்னது பெரியார் இல்ல அப்படிங்கற எல்லாருமே டீட்டெயிலா பேசிட்டாங்க. உடனே ஸ்ரீதர் என்ன சொல்லிட்டா, அப்படி அந்த மானத்தமிழச்சிய சொல்லிருச்சு, அப்ப அது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு அதை ஸ்ரீதர் திரு ஸ்ரீதர் அவர்களே, உங்க கட்சியில இருக்கிற எவனாவது ஒருத்தர், உங்க சில்ற பையனை உட்பட நீங்களும் சேர்ந்து உங்க யாராவது ஒரு விஷயத்த சொல்றீங்க, எங்கட ஆதாரம்னு கேட்டா எங்க கிட்ட இருந்த ஆதாரம் எல்லாம் சேதாரமாய் போச்சு, உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை அரசுடைமையாக்குங்க. அரசுடைமைனா அரசுடைமைதான் ஆக்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரி நீ எங்கேயோ படிச்சல்ல, அதெல்லாம் எங்கன்னு கேட்டா தெரியாது, எங்க கிட்ட இல்ல, எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இருக்கு இல்ல இருக்கு, காட்டுவோம் காட்ட மாட்டோம், இப்படியே கலங்கனாப்புல பேசிக்கிட்டு இருந்ததுனால தர்மத்தின்படி இருந்த அதர்மத்துக்கு லைட்டா ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரிங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க, ஏன் இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, தேவரெல்லாம் வந்துருவாங்க,
காமராஜரை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் வந்துருவாங்க. இவரை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் வந்துருவாங்க. பெரியார பத்தி பேசுனா யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா யாரும் வராததுனால பேசாததுனால வந்துச்சு. அதனால மேடை வரைக்கும் போறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால கீழேயே இருந்து அங்கேயே நின்று தூக்கி வீசிட்டாரு. அது நாஞ்சில் சம்பத் அவர்கள் மேல போய் பட்டுருச்சு. நாஞ்சில் சம்பத் ரொம்ப தெளிவாவே பேசியிருக்காரு, இது எனக்கானதல்ல, நாம் தமிழர் கட்சிக்கானது, அதனால எனக்கு வந்து நான் அப்படியே அவங்க கிட்டே கொடுத்துட்றேன், வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. இதைத்தான் நம்ம அதர்மம் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு கோவம் வந்துச்சு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற ஸ்ரீதர் கிட்ட அந்த மாதிரி போய் பேசிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஸ்ரீதரே, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உங்க மேல எந்த கோவமும் இல்ல. ஏன்னா ஸ்ரீதர் ஆகிய நீங்க இந்த இடிம்ஸ் மாதிரியோ இல்ல இந்த தொர மாதிரியோ இல்ல வாய திறந்தவ மாதிரியோ எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஸ்ரீதருங்கிறவரு இதுவரைக்கும் பெருசாக நீங்க அந்த எச்ச மாமா பையன், இந்த கரிக்கஞ்சி, இவனுங்க மூத்த தலைவனான எச்ச சீமான், இவனுங்களை மாதிரி தரம் தாழ்ந்தோ நான்காம் தரமாகவோ கூடுதலாக வன்மத்தை கற்கக்கூடிய வார்த்தைகளை பேசியோ நாம் பார்த்தது கிடையாது. அதன் காரணமாக அவர் மீது நமக்கு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் மைண்ட்ல இல்ல. பன்னி குட்டி கூட சேர்ந்த கண்ணுக்குட்டி தான் நீங்கிறது நல்லாவே தெரியும். நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன், வந்து பார்த்தா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிற நீங்க பன்னிக்குட்டி மாதிரி பேசுனா என்ன பண்றது? அதனால நாங்க அடிச்சோம். இது கண்ணுக்குட்டிக்கானது இல்ல, பன்னிக்குட்டிகளுக்கானது. ஸ்ரீதரும் அதை ஒத்துருந்திருக்காரு. ஆமாங்க மனோஜ், இதை நான் ஒத்துக்கிறேன், தப்புதான் மனோஜ், அந்த நாயங்க பேச்ச கேட்டு பண்ணதெல்லாம் தப்புதான். சரி, இப்போ இத இப்படியே நிறுத்திக்குவோம். அடுத்தது யாராவது வந்து அதர்மமே நீ தர்மத்தை மீறினாய் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்லுவீங்க? ஸ்ரீதர் சொன்னது உண்மை. பாருங்க, விடுதலையில 1735 வருஷத்துல பிப்ரவரி 31 சாயங்காலம் 6 மணிக்கு பெரியார் கும்பகோணத்துல இருந்து கும்மிடிப்பூட்டிக்கு போன அந்த மேடையில பேசின வார்த்தை இது. இதோ ஆதாரம், பாத்துக்கங்க அப்படின்னு காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளபடியே அதர்மம் தர்மத்தை மீறிச்சுன்னு நம்மளே சொல்லலாம். அப்படி காட்டல அப்படின்னா அதர்மத்தவே கம்மியா தான் மீறி இருக்காருன்னு அர்த்தம். சோ அதர்மத்து மேல தர்மம் மீறிட்டாருன்னு குற்றச்சாட்டுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சான்ற எடுத்துட்டு வந்து ஷோ பண்ணுங்க. நீங்க அந்த சான்றதான் ஷோ பண்ணணும். ஆனா ராமசாமியோட சான்ற ஷோ பண்ணீங்கன்னா அது ஏத்துக்கப்படாது. அது எல்லாத்துக்கும் தெரியுது. காலங்காலமா ராமசாமியோடது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா டே, என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை பேசுங்களேன். பொய்யா பேசிக்கிட்டு திடீர்னு உங்களுக்கா கஷ்டமா இல்ல? நான் வேணும் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்குறேன், எடுத்து கொடுக்குறேன், போய் எங்கேயாவது உண்மையை பேசுங்களேன். எப்ப பார்த்தாலும் வார்த்தையில இருந்து கடைசி வார்த்தை வரை எல்லாத்தையும் பொய்யாவே புளிக்கி திரியுறீங்களே. திராவிடம்னா என்ன? மலையாளி அப்பனுக்கு பிறந்தவன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தெலுங்கச்சிய கல்யாணம் பண்ணி ஒரு மலை தெலுங்குன பிள்ளையா பெத்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இப்படி நீங்கெல்லாம் இருக்கிறதுக்கு பேருதான் திராவிடம்னு சொன்னா அதை ஏத்துக்காம, அதாவது எல்லா மொழி பேசுற மக்களையும் சமமா பாக்குறது தான் திராவிடம். ஆனா அதுக்கு எக்ஸாம்பிளே நீங்க தான். உங்களுக்கு ஏன் பெருமையா சொன்னாலும் நீங்க ஏத்துக்காம அங்க ஆரம்பிக்கிறீங்க உங்க பொய்ய. இப்ப கூட மேடை ஏறி செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொன்னீங்களே ஸ்ரீதர். இந்த 2 வார்த்தை மட்டும் எடுத்தாலும் இந்த 2 வார்த்தையில ஒரு வார்த்தையாவது உண்மையா சொல்லுங்க. ரெண்டுமே போய் ஸ்ரீதர். இதுக்கு ஆதாரம் வேணுமா? சீமானுடைய 10வது சர்டிபிகேட்ட அரசுடைமையாக்கணும் சொல்லவே இல்லை. நீயே போய் அவன் வீட்டுல அந்த சர்டிபிகேட்டை எடுத்து பாரு. அட 10th மார்க் ஷீட்டை தான் எடுத்து பாரு. செபாஸ்டியன் சைமன் போட்டிருக்கோம். இது எதுக்குடா உன் வீட்டுல வச்சிருக்க செந்தமிழன் சீமான்? நீ அவனை பார்த்தே கேளு, அவன் சொல்லுவான். உன்கிட்ட சொல்லிடுவானா? அப்படி ஒருவேளை அவன் சொன்னானா அந்த உண்மையாச்சும் வந்து உண்மையா பேசுங்க. ஆட கட்சி பேர்ல உண்மை இல்ல, கட்சியோட ஓனர் யாருங்கிறதுல உண்மை இல்ல. ஆட அவன் பேருக்கு கூட அவன் உண்மையா இல்லாம இருக்கானே. அவன் கூட நின்னு அவதூறா பொய்யாவே பேசிக்கிட்டு இப்படி பொய்யா பேசும்போது அதர்மத்துக்கு வந்த கோபத்தினால தர்மத்தோடு நடந்தார். அதர்மம் தர்மத்தோட நேத்து தாண்டா நடந்திருக்காங்க. நீங்க எல்லாம் மனோஜை பத்தி பெருமைப்படணும். மனோஜ் தோழர், what you did is correct அப்படின்னு. இதுதான் அவங்க அவதூறுக்கு பதில். ஒருவேளை அவங்க ஏதாவது கருத்து வச்சாங்கன்னா நம்ம கருத்தா பேசுவோம். அவன் கருத்து வச்சாலும் அவதூறு வச்சாலும் நம்ம பேசுவோம். ஏன்னா இது எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை
நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.